கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவருக்கும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே யோவான் 20ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இதை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். இயேசுவின் சீஷர்கள் இயேசு ஊழியம் செய்த அந்த காலகட்டங்களிலே அவரோடு இருந்து அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கண்டு இவர்கள் வியந்து போன சமயங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்ற ஒரு பயத்தோடு யூதர்களுக்கு அவர்கள் பயந்தபடியினாலே, ஏனென்று சொல்லி பார்க்கும்பொழுது யூத ஜனங்கள் இயேசுவை பொல்லாத வார்த்தைகளினாலே அவதூறாய் பேசி, இவரை சிலுவையில் அறையுங்கள், இவன் தேவ தூஷணம் செய்கிறான் என்று அவரை பரியாசம் பண்ணினவர்களாய் அவர்கள் இயேசுவை கொலை செய்ததினாலே சீஷர்கள் இந்த இடத்திலே அவர்கள் பயந்து போய், யூதர்களுக்கு பயந்து போய், அல்லேலூயா, எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து மரித்தார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் அவர் உயிர்த்தெழுந்தார். இதை நாம் வாசிக்கிறதான இந்த வேளையிலையும் கூட இயேசு இருந்ததான அந்த காலகட்டங்களிலே அவர்கள் அதிகமான அற்புதங்களை கண்டவர்கள் இங்கே பயப்படுகிறார்கள். சாயங்கால வேளையிலே இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். சாயங்கால நேரத்திலே வாரத்தின் முதல் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்ற அந்த உண்மை அவர்கள் அறியாதவர்களாய் அவர்கள் அங்கே பயந்து காணப்பட்டார்கள். அவர்கள் நடுவிலே இயேசு வந்து நின்று, பயப்படாதிருங்கள், இதோ பயப்படாதிருங்கள், நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, இதே வாக்கியத்திலே வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதிலே என்ன சொல்லியிருக்கிறது என்று நாம் சற்றே சிந்திக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாம் சீஷர்கள் அதிகமாய் கேட்டிருந்தார்கள். இந்த காலகட்டங்களிலும் கூட நீங்கள் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், இனி நமக்கு ஆதரவு கிடையாது, நாம் யாரை நோக்கி நாம் ஜெபிக்க முடியும், யார் நம்முடைய வேண்டுதல்களை
நிறைவேற்றுவார்கள் என்று நீங்கள் பயந்து கூட இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டதான பயந்த சூழ்நிலையிலே அவர்கள் நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். அவர்கள் பயந்ததான அந்த சூழ்நிலை எதற்காய்? இயேசுவையே இவர்கள் கொலை செய்து விட்டார்களே, நமக்கும் இப்படிப்பட்ட நிலை. அதற்கு முன்பதாகவே பேதுரு அவரை மறுதலித்து விட்டான். அதற்கு முன்பதாகவே யூதாஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். இப்படி இந்த காலகட்டங்களிலே நாம் இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா, இல்லை மறுதலிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இல்லை, என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் மறுபடியும் உயிரோடு வருவேன், அதை நாம் நம்புகிறோமா? தயவு செய்து நீங்கள் இதை சற்றே சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பயப்படாதிருங்கள், இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தான் நம்மை அவர் தைரியப்படுத்துகிறார். இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், தரித்திரத்தோடு இருக்கலாம். மரணத்தை ஜெயித்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் மரணத்தின் திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ சனங்களே, இதை நன்றாய் யோசியுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எல்லோரும் வேத புஸ்தகத்தை அப்படியே மூடி வையுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்வை பார்த்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் சமாதானப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்துக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதியும் கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.